ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெயிலா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் ரீசெண்டாக இஸ்கான் டெம்பிள் போயிருந்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊரில் இருந்து என்னோட அப்பா, என் அக்கா பையன் 2 பேரும் வந்திருந்தாங்க. அப்போ வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று இஸ்கான் டெம்பிள், இன்னொன்று கெம்ஃபோர்ட் மால் பின்னாடி இருக்கிற சிவோகம் டெம்பிள். வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். மெட்ரோவில் தான் போயிருந்தோம். மெட்ரோவில் போனாதான் சீக்கிரம் போகலான்னு அந்த ஸ்டாப்பு மகாலட்சுமி ஸ்டாப்பு. யஸ்வந்த்பூர் ட்ரெயினில் போனோன்னா மகாலட்சுமி ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இஸ்கான் டெம்பிள். அதனால் மெட்ரோ ட்ரெயினில் போனோம். நாங்கள் இருக்கிற ஏரியா இந்திரா நகர். இந்திரா நகர்லேருந்து மெஜஸ்டிக்கு ஒரு ட்ரெயின் ஏறணும். அங்கே இறங்கிட்டு மெஜஸ்டிக்கில் இறங்கிட்டு அதுக்குள்ளேயே இன்னொரு மெட்ரோ ட்ரெயின் ஏறி மகாலட்சுமி ஸ்டாப்பு அங்கே இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இஸ்கான் டெம்பிள் போனோம். இதுதான் இஸ்கான் டெம்பிளோட கோயில் டைமிங்ஸ். இதுதான் இஸ்கான் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்லயே லேடிஸ்க்கு ஒரு கியூ, ஜென்ஸ்க்கு ஒரு கியூ இருக்குது. ஃப்ரண்ட்ல ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்துல செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. அங்க எல்லாரோட செப்பலும் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டோம். மேல ஒரு ஸ்டெப்ஸ் போகுது. இதுதான் என்ட்ரன்ஸ். 2 சைடும் நல்லா கிரீனரியா இருக்குது. அதை பார்க்கும்போதே நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த சரௌண்டிங் ஃபுல்லா அந்த ஊர் நல்லா தெரியுது. பக்கத்துல மெட்ரோ ட்ரெயின், பஸ் போறது, எல்லாம் சுத்தி உள்ள பில்டிங் எல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அங்க ஒரு குளம் இருக்குது, அதுல மீனெல்லாம் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போனோம்னா இஸ்கான் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா டெம்பிள்னு அங்க போர்டு வச்சிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கோபுரம். மொத்தம் 5 கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்துக்கு உள்ள போனோம்னா தங்கத்தாலான கொடிமரம் இருக்குது. அந்த கொடிமரத்துக்கு ரைட் சைட்ல போனோம்னா ஸ்லோகம் பூக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஸ்லோகம் பூக்கை கொண்டுகிட்டு போனோம்னா 108 டைல்ஸாலான ஒவ்வொரு ஸ்டெப்பா நடக்கிற மாதிரி 108 டைல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்லோகம் புக்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு ஸ்லோகம் எழுதியிருக்காங்க. அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே 108 ஸ்டெப்ஸ் போகணும். நூற்றி 8 ஸ்டெப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்லோகம் புக்கை இங்கே வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு உள்ள என்ட்ரன்ஸ்க்கு போகிறோம். அங்கே சைடில் கருடன் ஃபோட்டோவும் கருடன் சிலையும் ஆஞ்சநேயர் சிலையும் 2 சைடு இருக்குது. சென்டரில் கோவிந்தராஜ பெருமாள், திருப்பதியில் இருக்கிற மாதிரி பெருமாள் அங்கே வச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. நல்ல லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க, பளிச்சுன்னு தெரியுது. அதுல இருந்து லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்டெப்ஸில் போனோன்னா
இது அடுத்து 3 கோபுரம். அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி உள்ள போறோம். இந்த போர்டில் எப்போ அந்த கோயில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட ஃபவுண்டர் யாருன்னு போட்டிருக்காங்க. இதுதான் மூலஸ்தானத்துக்கு உள்ள போற என்ட்ரன்ஸ். உள்ள ராதே கிருஷ்ணா சாமி வச்சிருக்காங்க. நல்ல பிரம்மாண்டமான சுவர்களாலான கோவில், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இதுதான் மூலஸ்தானம், ராதே கிருஷ்ணா டெம்பிள். இங்க போட்டோ வீடியோ எடுக்க அலோட் கிடையாது. சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து இருந்துட்டு இது டவுன்ல இறங்கி வரோம். இது வெளியில போற வழி. இந்த ஸ்டெப்ஸ் கீழே போற மாதிரி இருக்கும். இங்க சாமியோட ஸ்டாச்சு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க. அன்னதானம் டெய்லி போடுறாங்க. அன்னதான டைமிங்ஸ் எல்லாம் அந்த போர்டில் எழுதியிருக்காங்க. 11:30 to 2 o'clock. அப்படியே நடந்து வந்தோம்னா அங்கே லெஃப்ட் சைடில் அன்னதான ஹால் இருக்குது. ரைட் சைடில் போனோன்னா சாமியோட ஸ்டாச்சு, ஐடல்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. நாங்கள் ராதே கிருஷ்ணா இருக்கிற மாதிரி ஒரு சாமி ஃபோட்டோ ஒன்று வாங்கியிருந்தோம். அமௌண்ட்டு 170. நல்லா பெருசாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. இதுதான் ராதா கிருஷ்ணாவோட ஃபோட்டோ. அப்படியே நடந்து போனோன்னா புக்ஸு எல்லாம் விற்கிறாங்க. இது வெளியே அவுட் சைடு. வெளியில் வந்தோன்னா இந்த மாதிரி தான் கோபுரம் நல்லா லைட் வெளிச்சத்துக்கு இருந்துச்சு. வெண்பொங்கல் பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வெளியில் வரும்போது, நாங்கள் ஈவினிங் 4:30 வீடு விட்டோம். வெளியில் வரும்போது இருட்டாயிடுச்சு. சாமி பார்த்தது நல்லா மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். Thanks for watching.